فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا قومهم ولو شاء الله لسلطهم عليكم فلقاتلوكم فإن اعتزلوكم فلم يقاتلوكم وألقوا إليكم السلم فما جعل الله لكم عليهم سبيلا ستجدون السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே கணவன் மனைவியருக்கு மத்தியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடாது என்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். அதில் அடுத்ததாக கணவன் மனைவியருக்கு மத்தியில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமானது என்னென்னு சொன்னால், அவங்களுடைய ஒழுக்கம் சம்பந்தமாக, குறிப்பாக மனைவியுடைய ஒழுக்கம் சம்பந்தமாக கணவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிடும். அந்த சந்தேகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கேட்டால், அவனே அது கண்கூடா அதுக்கு சாட்சியாக இருப்பான். அவனே குடும்பத்தில் தவறான ஒரு நிலையில் மனைவியை பார்த்தும் இருப்பான். இந்த மாதிரி பார்த்து இருக்குவான், அல்லது பார்க்காம கூட இது மாதிரி பார்த்தேன்னு சொல்லவும் செய்வான். பொய் சொல்லலாம்ல. மனைவியை தவறான ஒரு நிலையில் தவறான ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்தை அறிஞ்சிருவான். அல்லது அவனுக்கு பிடிக்கலைங்கிற காரணத்தினால மனைவியின் மீது வேணும்னு இந்த மாதிரி ஒரு பழியையும் போடுவான். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னால் அதை தீர்க்க இயலாது. இவ்வளோ பிரச்சனை, மனைவி சரியில்லை, அவள் தவறான வழியில் போயிட்டான்னு ஒரு கணவன் சொல்லிவிட்டானே, ஆனால் அதுக்கு பிறகு அது தீர்க்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குமாண்டா? இருக்காது. தீர்த்து விடக்கூடிய பிரச்சனையாக இருக்குமே தவிர, அதுக்கு பிறகு நீங்கள் சேர்ந்து இருங்கன்னு சொன்னோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது அவங்களுக்கு மத்தியில் ஒட்டவே செய்யாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் முத்தி போய் அவங்களுக்கு மத்தியில் விவகாரங்கள் வந்தால் அதை எப்படி தீர்த்து கொள்வது? அதுபோக என்னன்னு கேட்டால், கணவன் மனைவிக்கு மத்தியில் கணவனுடைய பொருளாதாரம் சரியில்லை, அல்லது கணவனுடைய ஒரு ஆண்மை அவனுக்கு இல்லாமல் இருக்கிறது, அல்லது கணவன் குடிகாரனாக இருக்கிறான், கெட்டவனாக இருக்கான், கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அது மாதிரி மனைவி சொல்லு கேட்க மாட்டேங்கிறா, இப்போ வேணாலும் தாய் வீட்டுக்கே போயிடுறா, கணவனோட வாழ்வதற்கு மறுக்கிறா. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படும். இதெல்லாம் பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இப்போ இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் முத்தி போகுமையானால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்தில் தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. முதலாவதாக, இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ஓவராக முத்தி போகும் பொழுது அதுக்கு சீரியஸான ஒரு முடிவுக்கு மனுஷன் ஏன் வர்றான்னு கேட்டால், அவன் கோபத்தில், பொண்ணோ ஆணோ கோபத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு பாருங்க, அதுதான் பெரும்பாலான பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது. நிதானமாக சிந்தித்து பார்ப்பார்கள், ஏனால் ஆகா நம்ம தப்பு செஞ்சிட்டோமே என்று விளங்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது, இந்த கணவனே எனக்கு வேணாம் என்ற நிலைக்கு ஒரு பெண் வரும் பொழுது, இந்த மனைவியே எனக்கு வேணாம் என்ற அளவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த முடிவை நாம் கோபத்தில் எடுக்கிறோமா, ஆற அமர யோசித்து எடுக்கிறோமா என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். கோபத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே என்ன இருக்காது, சரியானதாக இருக்காது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆத்திரம் வந்துருச்சுன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவனை கோபம் ஏற்படுத்திட்டோம்னு சொன்னால் அவன் அறிவுபூர்வமாக பேச மாட்டான், மடையன் மாதிரி தான் பேசுவான். அவன்கிட்ட என்னதான் அறிவு இருந்தாலும் அந்த அறிவை நிதானமாக கொண்டு போகிற அளவுக்கு என்ன இருக்கணும், சூழ்நிலை இருந்தால் தான் அறிவும் வேலை செய்யும்.
அப்போ முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டால், குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கோபம் வறுமையானால் அதை அடக்கி பழக வேண்டும். முதல் விஷயம், உடனே எடுத்தங்க வீழ்த்தன்னு விட்டுறக்கூடாது. பிரிந்து தான் ஆகணுங்கிற அளவுக்கு முத்தி போனா கூட அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னாடியும் நம்ம என்ன செய்யணும், நிதானமா யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, வீரன் என்பவன் வலிமையாக தாக்குகிறான அதை கொண்டு தீர்மானிக்கப்படுவது இல்லை. வீரன் யார் என்று சொன்னால், தனக்கு கோபம் வரும் பொழுது தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறானே, தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறானே, அவன்தான் வீரன். ஒரு வீரனாக இருப்பது எல்லாருக்கும் நல்லது. நம்ம வீரனுக்கு என்ன அளவுகள் வச்சிருக்கிறோம், நான் ஆம்புலன்னு காட்டணும்னு சொல்லி வீரத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு சட்டு பொண்ணு எல்லாத்தையும் என்ன செய்யறது, பானையை உடைக்கிற மாதிரி உடைச்சு போடுறது. அந்த மாதிரி செஞ்சால் அது ஒரு கோழைத்தனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபம் வரும் பொழுது தன்னை யார் கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறானோ அவன்தான் வீரன். அப்படி இல்லாதவன் கோழை. அவசரப்பட்டு கோபத்தில் முடிவெடுக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் கோழைகள், அவர்கள் வீரமற்றவர்கள். தன்னுடைய மனசை தனக்கு கட்டுப்படுத்த முடியாத அவன் வீரனாவன். முதல்ல அடுத்த ஆள் நீ கண்ட்ரோல் பண்றதுன்னு உன்னையே உனக்கு கண்ட்ரோல் பண்ண இயலுமா? உன்கிட்ட உள்ள சைத்தான் அடக்கணுமா? இல்லை, கோபங்கிற சைத்தான் தானே. அப்போ நம்மிடத்தில் உள்ள சைத்தானை நம்ம அடக்கலைன்னு சொன்னால் அது வீரம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோபத்தை ரொம்ப எச்சரிக்கிறாங்க. இது புகாரியில் 6114வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. 2 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் திட்டுறாரு, அவர் இவரை திட்டுறாரு. பயங்கரமாக நரம்புகள்லாம் புடைக்க, கண்கள்லாம் சிவந்து போகிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஆளு கோபத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஒரு ஆள் ஏதோ கடனும் கொடுக்கல் வாங்கல் இருக்கு போல இருக்கு, இன்னொரு ஆளுக்கு அதில் கொடுக்கலன்னு கோபம் வருது. அந்த கோபத்தில் என்ன ஆகுது, இவர் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேச ஆரம்பிக்கிறாரு. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவர் சரியான கோபத்தில் இருக்கிறாரு, ஆனால் இதுக்கு மருந்து எனக்கு தெரியும். அவர் சொன்னார், அந்த மருந்தை பயன்படுத்தினார்னு சொன்னால் அவர்கிட்ட இப்போ கோபம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அது என்ன மருந்து? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒரு சொன்னார்னு வைங்க, உடனே கோபம் இறங்கிடும். இவர் சரியான கோபத்தில் இருக்கிறாரு. அந்த கோபத்தை கோபத்தை அடக்கிறதுக்கு வழி தெரியாமல் தான் கோபப்படுறோம். நம்ம கோபப்பட்டா கூட கோபத்தை அடக்க வழி தெரிய மாட்டேங்குதுல்ல. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கோபத்தை அப்படி கண்டினியூவாக கொண்டு போயிடுறோம். அதுவே ப்ரெஷரு, பலவிதமான நோய்களை வேற உண்டாக்கி விடும். அப்போ கோபம் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும், டக்குண்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டாரையானால் உடனே நினைஞ்சிறேன் அந்த கோபம் ஷைத்தான்ட்டு வருதுன்னு விளங்குது. கோபம் வரும்போது ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தேடினா அவன் கோபத்தை உண்டாக்குறவன் யாரு? ஷைத்தான் தான் அந்த வேலையை செய்கிறான். இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா லதஹப அன்ஹுல்லதி யஜிது, நான் எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அந்த வார்த்தையை மாத்திரம் இந்த கோபக்கார மனிதர் சொல்வாரையானால் அவருடைய இருக்கிற கோபம் ஓடியே போய்விடும். அப்போ பொண்டாட்டிக்கு புருஷன் சண்டை வருதா, நாங்கள் என்ன செய்ய டக்குண்டு நமக்கு டெம்பர் ஏறுதுன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், டெம்பரேச்சர் ஏறுனா உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி பாருங்க, உடனே அப்படி இறங்கிடும். நம்ம எந்த அளவுக்கு வேகமாக இருந்தோமோ அது குறைந்து விடும். அப்புறம் நிதானமாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும், ஆஹா அவசரப்பட்டு விட்டோமே. இது ஆணு பெண் எல்லாத்துக்கும் உள்ளது தான். தனிப்பட்ட முறையில் 2 மனிதர்களுக்கு மத்தியில் உள்ளதாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலையும் கோபம் வரும்ல. அப்போ கோபம் வரக்கூடிய நேரத்தில் அடக்கி பழகணும். கோபத்தில் மட்டும் இந்த முடிவு எடுக்கக்கூடாது. பிரிவினைக்கு இஸ்லாத்தில் வழி இருக்கிறது. அந்த பிரிவினைங்கிற முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது நிதானமான நிலையில் நம்ம இருந்து எடுத்தோமான்னு என்ன செய்யணும், நம்மளை சரி பண்ணி கொள்ள வேண்டும். இது புகாரில் 3282, 6048, 6115 ஆகிய ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் சொல்றாரு, அவுசினி, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு வசியத்து செய்யுங்க. வசியத்துனா என்ன, இதுக்கு பிறகு யார்ட்டையும் கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு வலிமையாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுங்க. ஒரு ஆள் வர்றாரு, எனக்கு சூப்பரான ஒரு அறிவுரையை சொல்லுங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு எடுத்தோன்னு என்ன செய்கிறாங்க, அறிவுரைன்றவனை பயங்கரமாக பயான் பண்ணி அது மாதிரி செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வர்றாரு. இது பெரிய ஹதீஸ்கள்லாம் சொல்லுவாங்க, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, வணக்க வழிபாடுகளை பற்றிலாம் நமக்கு அப்படி சொல்லுவாங்க நினச்சிக்கிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு, அவுசினிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, ஒத்த வார்த்தையில் தான் பதில் சொன்னாங்க, வசியத்து செய்யுங்க, எனக்கு நல்லது ஒரு அறிவுரை சொல்லுங்கன்னொன்னே லா தகுலப், கோவப்படாத, ஒரே பதில். ரசூலுல்லாஹ்ட்ட திடீர்னு ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு. அப்போ மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒன்றை சொல்லணும்ல இந்த இடத்துல. அவர் கேட்குறத என்ன கேட்குறாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் அவசியமாக நான் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு செய்தியை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எத்தனை கொலை செய்யாத, திருடாத, பொய் சொல்லாத, விபச்சாரம் பண்ணாத, கோல் சொல்லாத, எவ்வளோ சொல்லலாம்ல.
எவ்வளவோ கெட்ட செயல்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது. அதையெல்லாம் சொல்லாம என்ன பண்றாங்க, இது வந்து பயங்கரமான விளைவுகளை, டேஞ்சரான விளைவுகளை ஏற்படுத்தும். கோபம்ங்கிறது வந்து ஒரு செயல் அல்லது, அது வந்துருச்சுன்னு சொன்னா ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். ஏராளமான கெட்ட செயல்கள் நம்மிடமிருந்து, கொலையும் செய்யறான கோபம் காரணமா இருக்கா இல்லையா, பொண்டாட்டிய தலாக்கு சொல்றான்னா கோபம் காரணமா இருக்கா இல்லையா, அது மாதிரி எத்தனை நண்பர்கள் பிரிஞ்சு போயிடுறாங்கன்னா கோபம் காரணமா இருக்கா இல்லையா, தாய் தந்தைக்கு உள்ள உறவு அருந்து போயிருதுன்னா அது கோபம் காரணமா இருக்கா இல்லையா, அட அவனுக்கே ப்ரெஷர் ஏற்பட்டு ரொம்ப பிரச்சனையாகி அது மாதிரி உடல் பாதிக்கப்படுதுன்னு அது கூட கோபம் காரணமா இருக்கா இல்லையா. அப்போ கோபம்ங்கிறது வந்து மோசமான நிறைய விளைவுகளை ஏற்படுத்துகிற காரணத்தினால அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா தகலப், கோபப்படாது. அதுக்கு வரலையில் இருந்தாலும் அவர் இதுக்கு வந்தாரு, இதை பயான் கேட்கறதுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாரு, எனக்கு வசியத்தை செய்யுங்க. என்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட விஷயங்கள் அறிவுரை சொல்லி வேற எதிர்பார்த்து வந்தார்ல, அவருக்கு இது போதுமானதா தெரியல. இன்னும் நம்ம பெரிய அறிவுரை கேட்டு வந்தா கோவப்படாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை வேற ஏதாவது நல்லதா சொல்லுங்க அவசியங்கிறார். மறுபடியும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அப்படியா லா தகல, கோவப்படாதுங்கிறாங்க. ரெண்டாவது தடவை ரெண்டு விலங்குகளை நினைச்சுக்கிட்டு ரெண்டாவது தடவையும் கேட்கிறாரு, எனக்கு நல்ல ஒரு அறிவுரையா சொல்லுங்கன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கோவப்படாதான் அறிவுரை, ஒரே அறிவுரை உனக்கு அதுதாங்கிறாங்க. அப்புறம் என்ன செய்யறாரு, மறுபடியும் விட மாட்டேங்கிறாரு. அல்ல அதெல்லாம் சரி கோவப்படாம இருக்கிறேன், வேற நல்ல அறிவுரையா ஒன்று சொல்லுங்க அப்படிங்கிறாரு. மறுபடியும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கோவப்படாது. அப்ப இந்த கோவப்பட திருப்பி திருப்பி அவர் கேட்கும்போது கூட ரெண்டாவது மூணாவது பேச்செல்லாம் கிடையாது, கோவப்படாது, அவ்வளவுதான். நீ உன் நல்ல அறிவுரை என்று கேட்டு வந்தீங்கன்னா, மனிதனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள்ல ரொம்ப ரொம்ப நல்ல அறிவுரை இதுதான், கோவப்படாதுங்கிறது நல்ல அறிவுரை. அது நிறைய விஷயங்கள் நம்ம முடிவுகள் சரியா எடுக்கணும்னு ஒரு மனிதன் வாழ்க்கையில இந்த சரியான முடிவு எடுக்காம தடுக்கிறது கோபம் தானே. ஒரு நீதிபதி இருக்காரு, கோபத்தோட தீர்ப்பளிச்சா என்னவாகும், நிரபராதி குற்றவாளி ஆக்கிடுவாரா இல்லையா. ஒரு குற்றவாளி நிரபராதி எவ்வளவு கேடுகள்லாம் வந்து விடும். அதனால இந்த கோபம்ங்கிறது நம்ம எடுக்கிற முடிவுகள் தப்பா போயிடும். ஒரு கடையில் வியாபாரம் பண்ற விஷயத்துல கோவப்பட்டா, வாடிக்கையாளர் கோவப்பட்டா வியாபாரம் ஓடி போயிடும், கஸ்டமர் வரமாட்டாங்க. எல்லாமே கோபம் தானே காரணமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கை மொத்தத்தையும் பரட்டி போட்டுவிடும் கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா. இப்படின்னு சொல்லி ஃபரத்தத மிராரன், பல தடவை அவர் திருப்பி திருப்பி கேட்கிறாரு. எத்தனை தடவை வரவே இல்லை, எனக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுங்கன்னு திருப்பி திருப்பி கேட்கிறாரு. கேட்கும் பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்ன அறிவுரை என்ன, லா தகல, கோபப்படாது. அப்ப இந்த கோபம்ங்கிறது வந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆணிவராக இருக்கிறது. அப்ப குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த மாதிரி பாரதூரமான சண்டைகள் முத்தி போனாலும் கூட என்ன செய்யணும், கோபத்தில் முடிவு எடுத்துறாதீங்க. கோபமா இருந்தா என்ன செய்யுங்க, ஏதாவது மாத்திக்கிறது, வேற ஏதாவது செஞ்சுட்டு போங்க. இது வந்து புகாரியில் 6116வது ஹதீஸாக இருக்கிறது. இன்னொரு வழியை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, கோபம் போயிடும். அல்லது கோபம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நின்று கொண்டு இருக்கும் பொழுது கோபம் வந்துச்சுன்னு வைங்க, உட்கார்ந்துருங்க, போயிடும் கோபம். உட்கார்ந்துட்டு இருக்கையில கோபம் வந்துச்சுன்னு வைங்க, படுத்துருங்க. ஏன் அது சொல்றாங்க, முதல் சொன்னது ஆன்மீக ரீதியா, ஷைத்தான் தானே இதை உண்டாக்குறான், அதனால ஷைத்தான் இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தர்றது அது ஒரு வகை. ரெண்டாவது என்ன, இந்த ரத்தம் பயங்கரமா ஓடுது இல்லையா, சீராக்கணும். படுத்துற சீரா ஓட ஆரம்பிச்சிருமா இல்லையா, ரத்த ஓட்டம் வந்து நின்றுட்டு இருக்கையில ஓடுறதை விட படுக்குமே என்னவாயிரும், அது சமமா இருக்குமா இல்லையா, ஒரே மாதிரி சீரா ஓட ஆரம்பிச்சிடும். அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து ரத்த ஓட்டம் சீராயிருச்சுன்னா கோபம் வராது. கோபம் வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். இப்போ நரம்பு பொட்டுச்சு அந்த மாதிரிலாம் வருதுல்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கல்லப அஹதுக்கும், உங்களில் யாருக்காவது கோபம் வறுமையானால் ஒஹுவ காயிமுன், அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கோபம் வறுமையானால் ஃபுல் எஜ்லிஸ், அவர் உட்கார்ந்து உடனே உட்கார்ந்து விடட்டும். ஃபைன் தஹப அன்ஹுல் கலபு, உட்கார்ந்தவுடனே கோபம் போயிருச்சுன்னா சரி பிரச்சனை இல்லை. உட்கார்ந்தும் கோபம் போகலைன்னு சொன்னா ஃபுல் எல்தஜி, படுத்துக்கொள்ளட்டும். நிற்கும் போது கோபம் வந்தா என்ன செய்யணும், பயங்கர கோபத்தை ஏற்றுறாங்க, டபக்குன்னு சேர எடுத்து உட்காந்துட வேண்டியது. உட்காந்து என்ன வாயிறேன், பாதி கோபம் குறைஞ்சிரும். அதையும் மிஞ்சி இருந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப அதிகமாக முத்தி போயிருந்துச்சுன்னு வைங்க, பத்தாது. அப்போ ரத்த ஓட்டம் சரியா சீராகாது, டபக்குன்னு படுத்து தலைவாணி கொண்டாந்து படுத்துட வேண்டியதான். படுத்துட்டு எல்லாம் என்ன வாயிரும், உங்களுக்கு கோபம் மாறி போய்விடும். அப்போ இந்த கோபம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் ஷைத்தான்ட்ட பாதுகாப்பு தேடிக்கிறங்க, இருக்கிற நிலையிலேருந்து ஒரு அடுத்த நிலைக்கு நீங்கள் மாறுங்க, தன்னால் கோபம் போயிடும்னு இதெல்லாம் ஒரு வழிமுறையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இது குடும்ப வாழ்க்கைக்குன்னு சொன்ன அறிவுரை இல்லை, இது பொதுவாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அறிவுரை தான். ஆனால் குடும்ப வாழ்க்கையிலையும் கோபம் வரும்ல, அதுக்காக இந்த குடும்ப பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுலேயும் நம்ம இந்த விஷயத்தை என்ன செய்யணும், கவனித்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கணவன் சைட்லேருந்து வச்சுக்கிறோம், ஆம்பளை சைட்லேருந்து பொம்பளை மேலே நிதானம் மூலம் சிந்திச்சு பார்த்துட்டான், இது சரிப்பட்டே வராது, இவளோட வாழவே முடியாது என்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன ஒரு அர்த்தம் செய்யும். என்னதான் நீங்கள் சொன்னாலும் அதுக்குன்னு உள்ள காரணங்கள் அவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயங்கள். இல்லற வாழ்க்கைங்கிறது கணவனுக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும்.
அவங்களுக்கு உள்ள என்ன அதிருப்தி இருக்கிறது, என்ன குறை இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க இயலாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்துக்கிட்டு இவன் சைட்லையும் வேணவே வேணான்ல உறுதியாக இருப்பான். அவ சைட்லையும் என்ன செய்வா, சில நேரங்களில் இவன் எனக்கு வேணவே வேண்டியதில்லை, ஆள் வேணாம், எனக்கு ரத்து பண்ணி விட்டுருங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை பெண்களுக்கும் ஏற்படும். அப்போ இதுதான் பாரதூரமான ஒரு பிரச்சனை. இது வந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக நினைஞ்சிடக்கூடாது, விவாகரத்து பண்ணிடக்கூடாது. விவாகரத்து தான் பண்ணி ஆகணுங்கிற அளவுக்கு வந்து விட்டால் அதுக்கு முந்தி நிறைய வேலைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோவப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, நம்ம அன்பு செலுத்தணும், அவங்க செய்ய தியாகத்தை நினச்சி பார்க்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணை எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இதெல்லாம் செஞ்சு பார்த்த பிறகும் வேற வழியே இல்லைன்னு உங்களுக்கு வறுமையானால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் தலாக்குங்கிறது போகக்கூடாது. தலாக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதாவது அந்த இல்லற வாழ்க்கையில் மனைவிமார் மேல் கோவப்பட்ட உடனே அவர்கள் மீது அந்த அதிருப்தியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் தலாக்கு தான் நடவடிக்கைன்னு எல்லாம் வழங்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நடவடிக்கை இருக்கிறது. அந்த நடவடிக்கை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை? மனைவிமார்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்களா, பணம் அதிகமாக கேட்டாங்களா, இதில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்து என்ன செஞ்சாங்க, தலாக்குங்கிற ஒரு முடிவை எடுத்துறாம என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு மாத காலத்துக்கு வந்து எந்த மனைவிட்டையும் உறவு கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு பேர் ஈலான்னு பேர். ஈலான்னு சொன்னால் அல்லாவின் பேரில் சத்தியம் செய்து, அல்லாவின் சத்தியமாக ஒரு மாதத்துக்கு நான் வந்து உன்னோட சேர மாட்டேன், உன்னோட உறவு வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்வதற்கு பேர் என்னது? ஈலான்னு பேர். இந்த ஈலாங்கிறதுல ரெண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று வந்து ஒரு மாதத்துக்கு சேர மாட்டேன், 10 நாளைக்கு சேர மாட்டேன், 20 நாளைக்கு சேர மாட்டேன், 2 மாதத்துக்கு சேர மாட்டேன்னு ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் தலாக்கு தானே விரும்புகிறீங்க, அப்படி தனியாக இருப்பீல்ல, அவள் தனியாக நீங்கள் தனியாக இருப்பீல்ல, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆஹா, நம்ம பிரிஞ்சது சரியா, இந்த ஒரு மாதமே நமக்கு சரியாக பிரிஞ்சே தப்புன்னு தெரியுது, நம்ம எப்படி நிரந்தரமாக பிரிகிறது? அதாவது பிரிகிறதுக்கு முன்னாடி அது வந்து சோதனையாக பிரியணும். நெசமாக பிரிகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஒரு டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? நம்ம சோதனைக்காக பிரிஞ்சு இருந்து பார்ப்போம். அந்த 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 பயிற்சி தான் இது. உங்கள் கோவம் வருதுல, மனைவி மேலே கோவம் வருதுல, ஒரு மாதத்துக்கு உனக்கு எனக்கு ஒட்டு இல்லைன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் இடத்துல உட்காந்துக்க. நீ சாப்பாடை கூட தனியாக ஹோட்டலில் சாப்பிட்டுக்க. எப்போ ரசூல் அப்படி தான் பிரிஞ்சுக்கிட்டாங்க, மேலே ஏறி உட்காந்துட்டாங்க, யார்ட்டையும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்கிறல. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் செஞ்சாங்க. இந்த மாதிரி ஈலா என்று சொல்லக்கூடியது வந்து நேரம் குறித்து நீங்கள் அப்படி செஞ்சீர்களே ஆனால் அந்த நேரம் முடிஞ்ச பிறகு ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? ஒரு மாதம் இருந்து பார்த்துட்டோம், நல்லா யோசிச்சிட்டோம், இது சரியாக வராது, இவ எனக்கு வேணாம் அப்படின்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மாதமோ 2 மாதமோ நீங்கள் பிரிஞ்சு இருந்த பிறகு என்ன வரும்? அவளுக்கும் கணவனுடைய அந்த பிரிவு அவளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவளிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். அது மாதிரி இவனிடத்திலும் என்ன செய்யும்? ஆக 2 மாதம் பிரிஞ்ச பிறகு நமக்கு கை ஓடல, காலு ஓடல, செயல்படவும் முடியலை, அவள் இருந்தாலும் எவ்வளோ ஒத்துழைப்பாக இருக்கும், ஒத்தாசையாக இருக்கும், நம்ம நிறைய இழந்துட்டோமே, அம்மா நீ நிரந்தரமாக இவளை இழந்துடக்கூடாது, அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுற பாதிப்பு ஆனால் கண்ணு முன்னாடி பார்ப்பாங்கல்ல, 2 பேரும் இங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு மூஞ்சி திருப்பிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைகள் படக்கூடிய அவஸ்தையெல்லாம் தெரியும்ல. இங்கிட்ட வாப்பா கூப்பிட்றதா, அம்மா கூப்பிட்றதா, அது பிரச்சனை யார்கிட்ட கொண்டு போகிறதுலாம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு என்ன ஓடும்? ஆஹா, டைவர்ஸுன்னு லெவலுக்கு போயிட்டோம்னு சொன்னால் பயங்கரமான விளைவுலாம் ஏற்படும். நிறைய மேட்டரில் இருக்காது, அதுக்கு பின்னாடி இருக்கிறது. அப்போ சோதனை மூலமாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அதை வந்து பார்க்கணும். அது தன்னால் முடிவு மாறிக்கணும். 2 மாதத்துக்கு சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானே ஆனால் 2 மாதம் முடிஞ்சனவே சேர்ந்துக்கிற வேண்டியதுதான். 20 நாளைக்கு நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானே ஆனால் 21ஆவது நாளைக்கு செஞ்சிட வேண்டியதுதான், சேர்ந்துக்கிற வேண்டியதுதான். அதுக்கு பிறகும் அவன் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் டைவர்ஸுக்கு உள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த டைவர்ஸ் கிடையாது, உடனே டைவர்ஸ், உடனே ரத்து பண்ண நான் எந்த தந்தியில் தலாக் கிடைக்கிறான். இவன் எப்படி ஆளுட்டு பண்ண தலாக்குங்கிறது? கல்யாணம் பண்ணி 25 வருஷம் 15 வருஷம் பொம்பளை வாழ்ந்து விட்டு என்ன செய்யறான்? எஸ்எம்எஸ்ல தலாக் அனுப்புறான். தலாக்குன்னா என்ன விளையாட்டா? எஸ்எம்எஸ்ல போய் என்ன செய்யறான்? போஸ்ட் கார்டில் தலாக்குங்கிறான், ஃபோனில் தலாக்குங்கிறான். அப்போ தலாக்கு நிறைய தலாக்குக்கு அவ்வளோ கண்டிஷன் இருக்கு மார்க்கத்தில். அந்த கண்டிஷனை யாருமே பேணுவது கிடையாது. தௌஹீதில் உள்ள ஆட்களும் பேணுவது கிடையாதுன்னா அவங்களுக்கு சொல்லப்படவில்லை. இந்த தலாக்குடைய நிறைய கண்டிஷன்கள் வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை. தலாக்குன்னா என்னது? இந்த மற்றவர்கள் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்களே அது மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க விமர்சனம் பண்ணுறதுலையும் தப்பு இல்லை. அந்தளவுக்கு மோசமான நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறாங்க? தலாக்க மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்தில் பயன்படுத்தாமல் அவங்க தன்னிச்சையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த டைவர்ஸுங்கிற நிலைக்கு அப்புறமேல் போய்க்கிடுவோம். இந்த ஈலாங்கிறது நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஈலாண்டா என்னது? நான் உன்னை சேரவே மாட்டேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக சேர மாட்டேன்ட்டு முட்டையாக ஒருத்தன் சொல்கிறான். என்ன சொல்லலை?
1 மாதம் 2 மாதம் டைம் போட்டு சொல்லலை. இப்படி சொல்கிறது ஒரு வகை. இப்படி சொல்லுவானேயானால் இதுக்கு அல்லாஹ் டைம் போட்டுறான். என்ன டைம் போடுறான்? உன்கிட்ட சேரவே மாட்டேன் என்று சொல்கிறான். அல்ல ஒரு காலும் சேர மாட்டேன், என்னாலும் சேர மாட்டேன், கேம நாள் வரைக்கும் சேர மாட்டேன், சாவுற வரைக்கும் சேர மாட்டேன்னு இப்படி சொல்லிவிட்டான். இது டைம் இருக்கா? இதுக்கு டைம் இல்லை. 10 நாள் 15 நாள் டைம் போடலை. சாவுற வரைக்கும் சேர மாட்டேன்னா பர்மனெண்ட் தானே. இந்த மாதிரி ஒருவன் சொல்லிவிட்டானேயானால் அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அப்படிலாம் நீங்கள் செய்ய முடியாது. நீ வாட்டி சாவுற வரைக்கும் சேர மாட்டியா, என்ன பண்ணுவா அப்புறம்? நீ வாட்டி சாவுற வரைக்கும் சேர மாட்டேன், பெண்ணுடைய வாழ்க்கையில் அப்படி விளையாடுவீங்களா? அப்படி நல்லா என்ன பண்ணுறான்? இப்படி யாராவது சொல்லிவிட்டார்களே ஆனால் இவர்களுக்கு 4 மாதம் டைம் தர்றான். காலம் பூரா சேர மாட்டேன் நீ சொன்னாலும் சரிதான். உனக்குள்ள கெடு எவ்வளவு? 4 மாதம் கெடு தரப்படுது. 4 மாதத்துக்குள்ளே நீ ஒரு முடிவு வரணும். ஒன்று வந்து வேணாண்டா வேணான்னு முடிவெடு, வேணும்னா வேணும்னு முடிவெடு. 4 மாதம் உனக்கு அவகாசம் தர்றோம். 4 மாதத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஆஹா நம்ம இப்போ சேர்ந்துருவோம் அப்படின்னு சொன்னி 4 மாதம் உள்ளே சேர்ந்துக்கலாம். கடைசி தான் 4 மாதம். நீ ஒரு காலத்திலையும் சேர மாட்டேன்னு நீ அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதை வந்து நாளைக்கு கூட முடிச்சிடலாம். இன்னைக்கு சொல்லிவிட்டு என்ன செய்யலாம்? அடுத்த வாரம் கூட முடிச்சிடலாம். முடிச்சா அந்த சத்தியத்தை மீறுவதற்கான ஒரு பரிகாரம் இருக்குல்ல, கஃபாரா, அது வந்து செய்யணும். ஆனால் வந்து அப்படி இல்லைன்னு சொன்னால் அதிகபட்சம் 4வது மாதம் முடிஞ்சவனு போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா டைவர்ஸுக்கு முடிவு வந்துடணும். அதுக்கு மேலே ஒரு பெண்ணை என்ன செய்யக்கூடாது? அவளுக்கு புருஷனோட நம்ம இருப்போமா இல்லையாங்கிற டவுட்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. 2வது அத்தியாயத்தில் பக்கராவில் 226வது வசனத்தில் சொல்கிறான், அல்லதீன யூலூன மின் நிசாயிஹிம், யார் தங்கள் மனைவிமார்களோடு சேர்வதில்லை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு விட்டார்களோ அவங்களுக்கு வந்து தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுரின், அவங்களுக்கு 4 மாத காலக்கெடு அளிக்கப்படுகிறது. மனைவிட்ட சேரவே மாட்டேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக அவனோட சேர மாட்டேன் என்று கோபத்தில் சொல்லிவிட்டார்களே. ஆனால் அந்த கோபத்தை முதல்ல இதுதான் நீங்கள் பயன்படுத்தணும். தலாக்கை பயன்படுத்திடாதீங்க. தலாக்குங்கிற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்களே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நீங்கள் ஈலா செஞ்சீங்களா? கொஞ்ச நாளைக்கு தனியாக இருந்து அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி இப்படி பிரிஞ்சு இருந்து பார்த்தீங்களா? அது செய்யணுமா இல்லையா? ரசூல்லாம் கூட 4 மாதம் அளவுக்குலாம் வைக்கல, 1 மாதம் தான் போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாதம் தான் நினைஞ்சாங்க, ஒதுங்கி இருந்து பார்த்தாங்க. அப்போ அந்த மாதிரி யார் மனைவிமார்கள்ட்ட அல்லாஹ்வின் பெயரை இழுத்து இந்த மாதிரி சொல்லிவிட்டார்களோ தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுரின், 4 மாத காலம் அவர்களுக்கு அவகாசம் இருக்கிறது. ஃபைன் ஃபாவு, 4 மாதத்தோடு அவர் திருந்தி மனைவியோடு சேர்ந்து கொண்டார்களேயானால் ஃபைன் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் வந்து அவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். 4 மாதம் ஈலா அவ்வளோதான் உனக்கு கணக்கு. காலமெல்லாம் சேர மாட்டேன்னு சத்தியம் கிடையாது இஸ்லாத்தில். ஜென்மத்துக்கு உன்னோட உறவு வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்லாம் நீ சத்தியம் பண்ண இயலாது. நீ டைமே போடாமல் நீ பண்ணினா கூட அதுக்கு டைம் என்ன அர்த்தம்? அதுக்கு 4 மாதம்னு அர்த்தம் அப்படின்ட்டான் அல்லாஹ். ஒயின் அசமு தலாக்க, 4 மாதம் முடிஞ்சு பார்க்குறான். அப்போ உனக்கு என்ன செய்கிறது? வேணாம் நிற்கிறான். 4 மாதம் பிரிஞ்சு இருந்து பார்த்து 4 மாதம் அவருடைய உறவு நட்பு அவருடைய நெருக்கம் எதுவும் இல்லாமல் இருந்து பார்த்து அதுக்கடுத்து 121வது நாள்ல அவனுக்கு என்ன வருது? இது சரி வரா, இவன் நமக்கு வேணாம் நிற்கிறான். அப்போ இது இனிமேல் சேர போதா? 4 மாதம் வரைக்கும் பிரிஞ்சு இருந்து பார்த்த பிறகு நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து என்ன செய்ய வேண்டியதான்? பெண்டிங்கில் வச்சிருக்கக்கூடாது. ஒயின் அசமு தலாக்க, தலாக்கு என்பதை அவர்கள் திட்டவட்டமாக 4 மாதம் முடிஞ்சவொடனே சேர்றதுன்னு முடிவெடு, இல்லைன்னா தலாக்குன்னு முடிவெடு. 4 மாதம் பிரிஞ்சு இருந்து பார்த்து விட்டு 2ல் ஒரு முடிவு எடுத்தீர்களே ஆனால் ஃபைன் அல்லாஹ சமீஉன் அலீம், அல்லாஹ் எல்லாத்தையும் இப்போ கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான். அவனை ஏமாத்த இயலாது. நீங்கள் அல்லாஹ் பயந்து நடந்துக்கிறங்க. இது 2:220 அடுத்தடுத்த வசனம். 2:226 2:227 இந்த சட்டத்தை எல்லாம் சொல்லி தருகிறான். இது தலாக்குல கணக்கு வராது. தலாக்குடைய ஒரு நம்பர் ஒன்று கழிஞ்சிடாது. இதுக்கு போய் தனியாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதும் கிடையாது. சும்மா போய் சேர்ந்துக்கிற மேட்டர் தான் இது. இது வந்து என்ன செய்யும்? நம்ம பிரிந்து இருக்கிறது டெஸ்ட் சோதனை பண்ணி பார்த்து கொடுக்கணும். நமக்கு நாம என்ன செஞ்சிடறோம்? அவளுக்கு ஒரு சோதனை, உங்களுக்கு ஒரு சோதனை. அவளும் என்ன செய்வா? சில கோபத்தில் உங்களை ஆத்திரப்படுத்துற மாதிரி இருந்தால் கூட 4 மாதம் அப்படி பிரிஞ்சவனை யோசிச்சு பார்ப்பா. இப்படி இப்போ நான் 2 மாதத்துல நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, 4 மாதம் ஆனால் என்ன செய்யும்? அவள் தன்ட்ட தவறு இருந்துச்சுன்னு வைங்க, தன்னுடைய போக்கை மாற்றிக்கிறவாளா இல்லையா? உனக்கு அவள்கிட்ட தவறு இருந்தாலும் மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, உங்கள்கிட்ட தவறு இருந்தாலும் நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லது என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி டைம் போட்டு செய்யணும். அவங்க என்ன செஞ்சாங்க? 1 மாதம் மனைவி மாட்ட சேர மாட்டோம்னு செஞ்சாங்க. அதுக்கடையில் ஊருக்கு போனால் என்ன வச்சு ரசூலுல்லாஹ் தலாக்கு விட்டாங்கன்னு பேரா போச்சு. உமரில் ஆனால் வந்து கேட்பாங்க இல்லையா, முதல் சொல்லிட்டு அந்த சம்பவத்தை. அப்போ அந்த மாதிரி பிரச்சனையான என்ன செஞ்சாங்க? இல்லை நான் வந்து ஈலா பண்ணியிருக்கிறேன், அவங்களுக்கு ஒரு பாடம் படித்து கொடுக்கறதுக்காக வேண்டி நினைஞ்சிருக்கிறேன் 1 மாத காலத்திற்கு அப்படி சொன்னாங்க. ஆலாமின் நிசாஹி ஷஹரன்,
ஒரு மாத காலத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரோடு சேர்வது இல்லை என்று சத்தியம் செய்தார்கள் என்று வருது. அதில் கூட பாருங்க, அந்த டைம் முடிஞ்சுட்டா எப்படா முடிக்கிறேன்னு இருக்கா, ஒரு மாதம் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடியே முறிக்கலாம், முறிச்சா அது கஃபாரா கொடுக்கணும். அந்த ஒரு மாதம் முடிஞ்சு முறிக்கிறதா இருந்தால் உடனே போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்கன்னா ஒரு மாதம் 29 நாள் முடிஞ்சிச்சுல, உடனே வந்து மனைவிட்ட போய் சேர்றதுக்கு போகிறாங்க, மனைவிமார்கிட்ட சந்தோஷம் பேசுறதுக்கு. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் ஒரு மாதம் சொன்னீங்கல்ல, 29வது நாள் தானே ஆகிருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, மாதங்கிற 29 இருக்கு போப்பான்ட்டாங்க. 30 மட்டும் மாதம் கிடையாது, 29 மாதம் தான். அப்போ இது மாதிரியா ஒருத்தர் மாத கணக்கு போட்டு செஞ்சாங்கன்னா 29 போதும். இதில் நம்ம சட்டம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிறை பார்க்கறது நோன்பு வைக்கிறதுக்கு தான் அந்த பிறையை பார்த்து முடிவு எடுக்கிறது. பொதுவாக வந்து ஒரு 2 மாதத்தில் தர்றேன் அப்படின்னு 60 நாளில் தரேன்னு அர்த்தம் கிடையாது. இஸ்லாத்தில் 58 நாளில் தரேன்னு அர்த்தம். ஒரு ஆள்கிட்ட என்ன செய்கிறோம், 2 மாதத்தில் உனக்கு தர்றேன்னு சொல்லிவிட்டோம். இஸ்லாத்தில் 2 மாதத்தில் இருக்க அர்த்தம் என்ன, 29 நாள் தான் மாதத்துக்கு. ஈலா ஒரு மாதம் ஈலா பண்ணுறாங்க, அடுத்த பிறையை பார்த்து கணக்கு பண்ணி நாளை முடிவு பண்ணாங்க. குறைஞ்சபட்சம் 29, ஒரு மாதம் 29 இருக்கும், ஒரு மாதம் 30 இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 29 நாள் மட்டும் ஒதுங்கி இருந்துட்டு 30வது நாளில் போய் சேர்ந்து கொள்கிறார்கள் மனைவிமாரோட. அப்போ என்ன சொல்கிறாங்க, கதிய கூணு திசாவும் இஸ்ரீன், மாதங்கிறது 29 நாள் இருக்கும். போ அவ்வளோதான், ஒரு மாதம் நான் ஈலா பண்ணிட்டேங்கிறாங்க, நான் கரெக்டாக தான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதிலிருந்து அந்த ஒரு சட்டத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இது புகாரியில் 1910, 1911, 2469, 5201 நிறைய இடங்கள் இருக்குது புகாரில். அப்போ இதில் நம்ம என்ன வழங்கி கொள்கிறோம், மனைவிமார்களோடு உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனை வராமல் இருப்பதற்குரிய வழிமுறைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதை கடைப்பிடிங்க. அதை மீறியும் உங்களுக்கு கோபம் வறுமையானால் அந்த கோபத்தை எதன் மூலம் வெளிப்படுத்துங்க, கடைசியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது தலாக்கு என்ற நிலைக்கு போவதற்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். ஈலான்னு பேர், இது ஈலாங்கிற பேரில் என்ன செய்யணும், இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு இதன் மூலம் ஒரு நெருக்கத்தை பின்னாடி ஏற்பட்டுரும், அல்லாஹ் வந்து நன்மையாக்கி தந்துடுவான். இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து அதுக்கப்புறம் ஈலாலாம் பண்ணிக்கின்னு சரியாக வந்து சேர்ந்துட்டீங்க, சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் வருது பிரச்சனை. ஈலாவெல்லாம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டீங்க, தலாக்கு வேணாம் நம்ம சேர்ந்த வாழ்வோன்னு வந்துட்டீங்க. அதுக்கு பிறகும் பார்த்தா 4 மாதம் பிரிஞ்சு இருந்தால் அந்த அம்மாட்ட இந்த மாற்றத்தையும் காணாம், அல்லது இந்த ஐயாட்ட மாற்றத்தை காணாம், மறுபடி பஞ்சாயத்துன்னு வருது, மூத்திக்கிட்டே போகுது. அது மாதிரி இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அதுக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லி காட்டுறான். அவங்களுடைய பிணக்குகளை நீங்கள் மனைவிமார்கள்ட்ட பயந்தீங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும், இலூஹுன்ன, முதலாவதாக அவங்களுக்கு அறிவுரைகள்லாம் சொல்லுங்க. என்ன செய்யணும், இந்த பாரு, குடும்ப வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவிங்கிறது அல்லாஹ் கொடுத்த ஒரு அக்ரிமெண்ட்டில் நம்ம சேர்றோம், அல்லாஹ் பயந்துக்கிறன்னு, உனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கிறது, இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமையில் நீ குறை வச்சேன்னு சொன்னால் அதுக்கு அல்லாட்ட கேள்வி இருக்கிறது என்று இவன் சைடில் உள்ள விஷயங்கள் என்ன செய்யணும், முதல்ல அறிவுரை சொல்லணும். எடுத்தவொன்னு முடிச்சிடக்கூடாது, அறிவுரை சொல்லி பார்க்க வேண்டும். அறிவுரை சொன்னையும் சரியாக வரலை, எந்த அறிவுரையும் ஏறாத அளவில் வந்துட்டாங்கன்னு வைங்க, அடுத்து என்ன செய்ய சொல்கிறான்ல, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, அவர்களிடமிருந்து தனியாக விலகி படுத்துக் கொள்ளுங்கள், சேர வேண்டாம். கோபமாக இருக்கிறீங்கல்ல, கோபத்துக்கு என்ன செய்யணும், தனியாக போடு, நீ அங்கே போய் படுத்துக்க, நான் அங்கே படுத்துக்கிறேன், நீ ஹாலில் போடு, நான் ரூமில் படுக்கிறேன், அல்லது நான் ரூமில் படுக்கிறேன், நீ ஹாலில் படு என்று 2 பேரும் என்ன செய்யணும், வஹ்ஜுருஹுன்ன ஃபில். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த பிரிவு என்பது வந்து கண்டிப்பாக அந்த உண்மையை விளங்க வைக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது நிழலின் அருமை வந்து வெயிலில் தான் தெரியும். நிழலில் இருக்கிறோன்னு வைங்களேன், இந்த நிழலில் எவ்வளோ மதிப்புன்னு நமக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு வெயிலில் போட்டால் ஆஹா நிழலுங்கிற அவ்வளோ விஷயமா, அவ்வளோ காயிரமே, இவ்வளோ வேதனையாக இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படி அதுக்கு பிறகு நிழலில் கொண்டு வச்சா அப்படி இருக்கும், அதனுடைய இன்பம் பயங்கரமாக இருக்குது. அப்போ அதனுடைய கஷ்டத்தை அனுபவிச்சா தான் அதுக்கு பிறகு என்ன செய்யனுடைய மகத்துவம் நமக்கு விளங்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து பார்த்தோம்னு சொன்னால் அது எவ்வளோ முக்கியமானதுன்னு விளங்கும். அதுலேயே ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுலேருந்து கொஞ்சம் விலகி நின்று என்ன செய்யணும், பிள்ளையை கொஞ்சவே மாட்டான். எத்தனையோ தகப்ப மாறுவார், வெளிநாட்டில் போய் 3 மாதத்துக்கு பிறகு பிள்ளைன்னு இருப்பான். ஆஹா இருக்கும்போது நிறைய, ஒரு நாளைக்கு 15 தடவை கொஞ்சம் இருக்கலாமே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே கொஞ்சணும் அப்படின்னு நினைப்பான் பின்னாடி. ஏன், அவங்க கிட்ட இருக்கும்போது அதனுடைய மகத்துவம் முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது, பிரிஞ்ச பிறகு ஆஹா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறான் இழந்த பிறகு. அதனால என்ன செய்கிறான், அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் வந்து கோவம் வந்து பிடிக்கலன்னு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அறிவுரைலாம் சொல்லி பார்த்துட்டீங்க, உடனே நீங்கள் முடிவு எடுத்துடக்கூடாது. என்ன பண்ணணும், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, அவங்கள வந்து படுக்கையிலிருந்து என்ன செய்யுங்க, தனியாக விளக்குங்கள். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல், இந்த பாரு நமக்கு செட் ஆகலை,
நீ தனியார் நான் தனியாக இருந்தோம்னா அதில் யார் மேலே மிஸ்டேக் இருக்கு அவங்க உணர்வாங்க. இவன் மேலே மிஸ்டேக் இருந்தால் அந்த பிரிவினை காலத்தில் இவன் உணர்வான். அவன் மேலே மிஸ்டேக் இருக்குமே ஆனால் அந்த பிரிவினை காலத்தில் அவ என்ன செய்வாத, சரி நம்மளும் சரியில்லை, நம்மளை தவிர்க்க முடியாது இவருக்கு அப்படின்னு நினச்சோம். இவர் 4 மாதம் கூட தனியாக இருப்பார் போல இருக்க. அவள் எதனால் அந்த மாதிரி திமிரா இருக்கிறாங்க சில பெண்கள் வந்து எங்களை விட்டு எங்கே போயிடுவியே அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு இதாக இருக்கிறாங்க. இவன் என்ன செய்கிறான், நீ பாட்டுக்கிற நீ இருக்கும்போது நம்ம எங்கே போய் படுத்துக்கிறோம் இப்போ என்ன செய்வேன். அப்போ தான் அவளுக்கு விளங்குது, ஆஹா நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை போல இருக்க, நம்ம இல்லாமே அவர் வந்து வாழ்கிறேங்கிறாரு, தனியாக போய் படுத்து தூங்குறேங்கிறாரு, அப்போ நம்ம தான் கொஞ்சம் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு, நம்ம தான் கொஞ்சம் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறேனுங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உண்டாக்குமா இல்லையா. அதை உண்டாக்குங்க என்று சொல்லி என்ன செய்யறான், வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, அவங்கள படுக்கையிலிருந்து விளக்குங்கள் அப்படிங்கிறான். விளக்கிட்டு என்ன செய்யணும், விளக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, இப்போ என்ன சொல்ற, நமக்குள்ளே சரியாகிக்கிறோமா, நீ ஒழுங்காக இருப்பியான்னு கேட்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்துப்பட்டு என்ன செய்யணும், அதை வந்து சரியாக வருமானு கேட்கணும். அதெல்லாம் போயா வேலையை பார்த்துட்டு போயா அப்படிங்கிற மறுபடி இந்த அறிவுரையும் சொல்லி அதையும் கேட்காம அதுக்கப்புறம் தனியாக 2 மாதம் 3 மாதம் படுத்து பார்த்த பிறகு நீ பாட்டு படுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க. அப்போ இது என்ன ஒரேடியாக போல இதுக்கு மசங்கிற மாதிரி இல்லைன்னொடனே அப்போ அடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறான். ஓதரி போகணும். அதுக்கு பிறகு உனக்கு அறிவுரை சொல்லியும் கேட்கல, பிரிஞ்சிருந்து பார்த்தாச்சு, குடும்பத்தில் ஒழுங்காக வாழ்வையா இல்லைன்னு தட்டுறேன் வழங்குதா, அது நல்லா அப்படி சொல்கிறான். ஒதரி போகணுன்னு அவங்கள என்ன செய்யுங்க, சேர்றதுக்கு நல்ல முயற்சி பண்ண சொல்கிறான். என்ன சொல்கிறான், எப்போ ஒருத்தன் அந்த அடிக்கிறேன்னு வாங்கிட்டானோ விட மாட்டான், சேரத்தான் ஆசைப்படுவான். அப்போ அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜியில் எல்லாம் என்ன செய்யறான், அவங்கள அடிக்கிற கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, லர்பன் கைர முபர்ரஹின், அதுக்காண்டி அறுவாலை எடுத்துட்டு உருட்டுக்கட்டை எடுத்துக்கலாம் அடிக்கக்கூடாது, முகத்தில் அடிச்சிடக்கூடாது, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்க. சும்மா ஒரு தடுத்துட்டு என்ன செய்யணும், அது சும்மா ஒரு அடையாளத்துக்கு அடிக்கிறது தான். ரசூலுல்லாஹ் வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க, மொட்டையை அடிக்கிறது இதில் இருந்தாலும் ஒரு அடையாளமாக என்ன செய்யணும், அடிங்க. அதுக்கடுத்து எல்லாம் சொல்கிறான், ஒன்று செஞ்சு பார்த்துட்டீங்களா, அதுக்கு பிறகு என்னடா இது, ஒதுங்கி நிற்கவும் ரெடியாக இருக்கிறாரு, பயான் பண்ணவும் ரெடியாக இருக்கிற. முதல்ல பயான் பண்ணி பார்க்குறோமா, அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், நீ அங்கே இருந்து அங்கே இருங்கிறோமா, அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆட்டம் காணும், என்னடா இதுன்னு. அப்புறம் தட்டுறோமா, என்ன இது நம்மளை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டார, அப்போ என்ன ஆயிரும், நம்ம வந்து ஒரு அளவுக்கு நம்மளும் கொஞ்சம் சரியாக தான் போகணும் அப்படின்னு வந்து விட்டார்களே. ஃபைன் அத்தானக்கும், அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார், சரியாகி விட்டார்களே. ஆனால் ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, அவர்களுக்கு எதிராக வேற எந்த நடவடிக்கை எடுத்து விடாதீர்கள். எல்லாம் என்ன சொல்றான், எல்லாத்தையும் விட்டுருணும். ஏன்னா அவங்க சரியாகிட்டாங்கல்ல, சரியான பிறகு பழசையெல்லாம் போட்டு கிளறிட்டு இருக்கக்கூடாது. நேற்று உள்ளது 1000 சண்டைகள் இருந்துட்டு போகுது, இவ்வளோ இந்த நடவடிக்கைக்கு பிறகு எதுக்குங்க போட்டு நம்ம ஒன்றா இருப்போங்க அப்படின்னு சொல்லி விட்டார்களே. ஆனால் அதெல்லாம் முடியாதுன்னு நீ எகிரிட்டு போகக்கூடாது. அல்ல என்ன சொல்றான், சில அப்படியும் இருக்கு சண்டையில் என்ன செய்யறது, அவங்க எகிரிட்டு இருக்கும்போது இவர் அடங்கி போயிட்டு இருப்பாரு. அவங்க சரிங்க நம்ம அதெல்லாம் முடியுமா அப்படி மாயுமா, இவன் தான் காம்ப்ரமைஸ் பேசுவான். இது மனுஷன்கிட்ட ஒரு இயல்பா இருக்கு. சண்டையில் இருந்தாலும் என்ன செய்வான், அவன் எகிரி இருக்கும்போது இவன் வந்து அடங்கி பேசிட்டே இருப்பான். அவன் போனா போது இவனை போட்டு ஏன் போட்டு மிரட்டணும்னு இறங்கிட்டான்னு வைங்களேன், அப்புறம் இவருக்கு ஏறிக்கணும். இவர் அதெல்லாம் முடியாது, சேர முடியாது. இப்படி சொல்ற ஆளுக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அல்ல அதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டான். பெண்கள்கிட்ட நீங்க பேசுறீங்க, சில அறிவுரைகள் சொல்றீங்க, கொஞ்சம் மிரட்டி பாக்குறீங்க, அந்த இதெல்லாம் செஞ்சு பார்த்து ஒழுங்கா வரலன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னா எந்த பழசையும் கிளறக்கூடாது. ஃபைன்ன தானக்கும், நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஒழுங்காக கேட்டு, சொல்கிற விஷயம் தான் என்ன, குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்காக நடக்கிறது தான் அது மேட்ரு, அதுதான் இல்லை சொல்ல வர்றான். உடைச்சி சொல்லலாம், மூடலை சொல்கிறான். ஃபைன் அத்தானக்கும், அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார்களே. ஆனால் ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, அவங்களுக்கு எதிராக வேற எந்த ஒரு வழியையும் தேடாதீர்கள். இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, உங்களுக்கு மேலே அல்லாஹ் பெரியவனாகவும் உயர்ந்தவனாக, நீங்கள் உயர்ந்தவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு மேலே பெரியவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான் என்பதை யாபகத்தில் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி 4வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். இதுக்கப்புறம் இப்படி வருதா, இதுக்கப்புறம் சரியாக வரல, என்ன எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. அப்புறம் குடும்பத்தில் உள்ளவர்கள் இதை கவனிக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யணும், இவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒழுங்காக வாழ்கிறாங்களா, என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறது, பெண்ணுடைய தாய்க்கு அதில் கவனம் இருக்கணும், பெண்ணுடைய தகப்பனுக்கு அதில் பொறுப்பு இருக்கிறது, மாப்பிள்ளையுடைய தாய் தகப்பனுக்கும் பொறுப்பில் இருக்கணும், மகனுக்கும் மருமகளுக்கும் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க என்ன செய்யணும், கவனிக்கணும். கவனிச்சு என்ன செய்யணும், என்னடா அப்படி பிரிஞ்சு படுக்கிறாங்க, அங்கே தனியாக இருக்கிறாங்க, இங்கே தனியாக இருக்கிறாங்க, வெளியே போனால் 2 நாளைக்கு வரவே மாட்டேங்கிறாரு, வெளியே தங்கிடுறாரு, அடிக்கிற வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்பார், இதெல்லாம் என்னதே ஒரு சிம்டம்ஸ் காட்டுதே அப்படின்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க என்னதான் மூடி கீட்டி மறைச்சாலும் என்ன செய்யும், அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் காட்டு இது நடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எந்த விதமான அந்யோன்யமும் இல்லை, இது வந்து ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் நடிக்கிறாங்கன்னு என்ன செய்யணும், பழிச்சுட்டு தெரிஞ்சு போயிடும். அடுத்து என்னன்னு கேட்டால், குடும்பத்தாருக்கு ஒரு கடமை இருக்குது. இந்த டைவர்ஸை விடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணுறான், குடும்பத்தாருக்கு சில கடமைகளை கொண்டாந்து வைக்கிறான். குடும்பத்தாருக்கு என்ன கடமை,
அல்லாஹ் சொல்கிறான் 4:35 சொல்கிறான், ஃபைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள பிளவு இருக்குது என்பதை நீங்கள் அஞ்சினீர்களே ஆனால் அவங்க பிரிந்து விடுவார்கள், இனி செட் ஆகாது, ஓவரா போய்விட்டது என்று பயந்தீர்களே ஆனால் நீங்களும் தலையிடுங்கிறான்ல. அந்த ரெண்டு பேர் மேல விடாம என்ன செய்யறான், குடும்பத்தார்களாகிய நீங்கள் என்ன செய்யுங்க, தலையிடுங்க. எப்படி தலையிடணும், ஃபபாசு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, அவள் சைடுல அவ தரப்புல ஒரு நடுவரையும் இவன் தரப்பில் ஒரு நடுவரையும் வைத்து பேசுங்க. சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரையும் வச்சு பேசக்கூடாது. ரெண்டு பேரையும் வச்சு பேசினா முத்திக்கிட்டே தான் போகிற. எப்போதுமே சமரசத்துக்கு நடுவில் ஒரு ஆள் பேசினா தான் என்ன செய்வாங்க, அவங்க வந்து அதை குறைக்கணும்ல. நேரடியாக பேசுனா இவங்களும் எகிரி பேச அவங்களும் எகிரி பேச அது மாதிரி போயிடும். புருஷன் முண்டாடி சட்டை நோட்டா என்ன செய்யணும், ரெண்டு பேருக்கு மத்தியில் பேசுறதுக்கு உங்கள் சார்பில் ஒரு ஆளை தாங்க. அந்த பொம்பளைகிட்ட கேட்கணும், உன் சார்பா உன் மேலே அக்கறை உள்ள ஒரு ஆளை சொல்லு, உங்கள் பாப்பாவை சொல்றியா உங்கள் மாமாவை சொல்றியா உங்கள் அண்ணனை யாராவது ஒரு ஆளை சொல்லுன்னு கேட்கணும். அது மாதிரி இவன்ட்டு என்ன செய்யணும், உங்கள் விஷயமா நாங்கள் பேச வேண்டி இருக்குது, உன் சார்பாக ஒரு ஆளை சொல்லுப்பான்னு சொல்லி இந்த ஆள் மூலமாக செய்தியை வாங்கணும். இவங்க என்ன செய்யணும், இந்த மாப்பிள்ளைகிட்ட நியூஸ் கேட்கணும், என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை, என்னை நடுவராக போட்டிருக்கிறாங்க, டீட்டெயில் பூரா சொல்லு. அது மாதிரி அது பொண்ணு சார்பாக வரணும். அவன் போய் பொண்ணுகிட்ட போய் என்ன செய்யணும், பொண்ணு வந்து ஜமாத்தில் என்ன சொல்லாதுல, எத்தனை விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள ரகசியங்கள்லாம் இருக்கு, அதை வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்ல முடியாது, சபையில் அந்நியர்கள் மத்தியிலையும் சொல்ல இயலாது. அப்போ என்ன செய்யணும், குடும்பத்தார், இந்த குடும்பத்தில் அவங்க அக்கறை அவங்க மீது அக்கறை கொண்ட ஒரு ஆளும் அந்த குடும்பத்தில் அக்கறை கொண்ட ஒரு ஆள்கிட்ட என்ன செய்ய நடுவர் ஆக்கி இவங்க ரெண்டு பேர் நுழைந்து உள்ள விஷயங்கள் என்ன செய்யணும், கிரகிக்கணும் என்ன நடப்பு. அப்போ அந்த பெண் என்ன சொல்லிடுறேன், இதான் இவ்வளோ மேட்டுருங்க இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்களே அதுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. அப்போ அது மாதிரி அவரும் அவருடைய குறைகள்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி பேசுனீங்கன்னு கேட்டால் யுரீதா இஸ்லாஹன் யுஃபிகில்லாஹு பைனஹுமா, அவங்க ரெண்டு பேரும் நல்லிணக்கத்தை விரும்பிட்டாங்கன்னு வைங்க, இது ஒரு மேட்டரே கிடையாது. இந்த பிரச்சனை தீர்ந்துட்டா நம்ம சேர்ந்துக்கிறலான்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, கண்டிப்பாக நடுவரை வைத்து பேசும்போது தீரும். நடுவர் இல்லாமல் சம்பந்தப்பட்டவர்கள் பேசினார்களே ஆனால் தீரவே தீராது. எந்த ஒரு விவகாரம், இந்த காஷ்மீர் பிரச்சனை பாகிஸ்தான் இந்தியாவும் பேசினா தீருமா, தீர மாட்டேங்குது. 60 வருஷம் பேசுகிறாங்க, தீரவே மாட்டேங்குது. நடுவில் ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உங்க என்னடா உங்க 10 நிமிஷம் தீர்ந்து போயிடும். ஒரு நடுவில் ஒரு ஆளை வச்சு பேசுனா என்ன வாயிறேன், 10 நிமிஷம் தான். ஓம் பிரச்சனை சொல்லு, ஓம் பிரச்சனை சொல்லு, இதில் நீ சொல்ற தப்பு, இல்லை நீ சொல்ற தப்புன்னு பிடிச்சி போயிருங்க. அப்போ நடுவர் இல்லாமல் பேசிட்டு இருக்கனால தான் தீர மாட்டேங்குது எத்தனை பிரச்சனைகள். அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த குடும்பத்தில் சண்டை வறுமை ஆனால் அப்போ இந்த தலாக்கையை உடனே அனுமதிக்கிறான் இல்லை, எதை அனுமதிக்கிறான், பிரிஞ்சு போங்க, தனியாக இருந்து பாருங்க, அறிவுரை சொல்லி பாருங்க, கடைசியாக 2 குடும்பத்தாரும் தலையிடுங்கன்னு சொல்லி அதையும் அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பிறகுதான் என்ன செய்யறான், நீ வந்து சரி முடியலையா டைவர்ஸ் பண்ணுங்கிற அளவுக்கு வந்துட்டியா, அப்போ நீ டைவர்ஸ் பண்ணிக்க, டைவர்ஸுங்கிற முடிவுக்கு வா, விவாகரத்துங்கிற முடிவுக்கு வா. அது அல்ல அனுமதிக்க. எப்போ எவ்வளோக்கு பிறகு அனுமதிக்கிறான், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. எல்லாம் முடிஞ்ச பிறகு இனிமே சரியா வராது என்ற அளவுக்கு வந்த பிறகு ஆண்களுக்கு என்ன செய்யறான்ல, தலாக்குங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்குறான். இப்படி தான் தலாக்கை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் தலாக்குன்றவனை என்ன நினைச்சிடக்கூடாது, இன்னைக்கே அவன் தலாக்குன்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இந்த தலாக்கை தவிர்ப்பதற்காக வேண்டி எவ்வளவு ஒரு கண்டிஷன்லாம் இஸ்லாத்தில் போடப்படுதுன்னு பாருங்க. தலாக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் எப்படி கண்டிஷன் போடுது, தலாக்கை தவிர்ப்பதற்காக வேண்டி மாதவிடாய் நேரத்தில் நீ வந்து தலாக்கு விடக்கூடாது. சட்டம் என்ன போட்டிருக்கு, இந்த தலாக்குன்னா கோவத்திலான விடுவான், கோவத்தில் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கெல்லாம் நேரங்காலத்தெல்லாம் குறிச்சா அப்போ அவசர திருத்தின்னு விட முடியாதுல்ல. அப்போ மென்சஸ் டயத்தில் நெஞ்சிடக்கூடாது, நீ தலாக்கு விடக்கூடாது. ஏன், இந்த மாதவிடாய் நேரத்தில் வந்து அவனுக்கு இந்த இல்லற வாழ்க்கை கிடைக்காது, மார்க்க தடுக்கப்பட்டிருக்குல்ல. மாதவிடாய் நேரத்தில் மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த இழப்புனால கூட அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம், தலாக்கு கூட காரணமாக இருந்திருக்கலாம். இந்த மாதவிடாய் நேரத்தில் அவனுக்கு ஒன்று காஞ்சி கிடக்கிறானா அந்த கோவத்தில் கூட என்ன செய்வான், தலாக்குன்னு சொல்லியிருக்கலாம். அது காரணமாக இருந்துடக்கூடாது. அது மாதிரி மாதவிடாய் நேரத்தில் வந்து பெண்கள் வந்து இயல்புக்கு மீறின கோபத்தில் இருப்பாங்க. இயல்புக்கு மீறின மாதிரி வந்து அவங்களுடைய தன்மைகள் என்ன இருக்கு, ஒரு ஆத்திரம் மூட்டக்கூடிய செயல்கள்லாம் அதிகமாக இருக்கும். எப்போவும் இருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இல்லையா, அந்த இதில் ஏதாவது கூட கூட வார்த்தையை விட்டுருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீ வந்து விட்டீங்கன்னா சரியாக வராது. அது வந்து 3 நாள் 4 நாளைக்கு அப்படி இருக்கக்கூடிய நாள், அதை நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இந்த மாதவிடாய் நேரத்தில் நீங்கள் தலாக்கு விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இப்னு உமர் அவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சிட்டாங்க, தலாக்கு விட்டுறாங்க. எப்போ விடுறாங்கன்னு கேட்டால் இந்த மாதவிடாய் நேரத்தில் கொண்டே விட்டுறாங்க. விட்டவொன்னே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபம், மாதவிடாய் நேரத்தில் அவர் தலாக்கு விட்டார்னு கேள்விப்பட்டவுடனே கடுமையான கோபப்பட்டு
ஒன்று என்ன செய்கிறாங்க, முதல்ல அவளை மீட்டிக்க, மாதவிடாய் நேரத்தில் தலாக் விடக்கூடாது, அவளை மீட்டிக் கொண்டு உன்னோட வைத்திருந்து அவள் தூய்மையாக வேண்டும். தூய்மையான பிறகு அதுக்கு பிறகு ஒரு மாதவிடாய் வர வேண்டும், அதுக்கு பிறகு அதிலிருந்து தூய்மையாக வேண்டும். அந்த நேரத்தில் நீ தலாக் விடணும். நீ முதல்ல ஒரு தலாக் விட்ட காரணத்தினால அவளை திரும்ப அழைச்சிக்கிட்டு வந்துடணும். அழைச்சிக்கிட்டு ஆனால் ஒரு தலாக் கழிஞ்சு போயிடும், அது ஒரு விஷயம். ஒரு தலாக் விட்டது அது கழிஞ்சு போயிடும், அதுவும் அந்த ஹதீஸ்ல வருகிறது. ஆனால் தலாக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்த உடனே அடுத்த தலாக் விட்டுறக்கூடாது. அழைத்து கொண்டு வந்து மாதவிடாய் முடிந்து ஒரு மாதம் சுத்தமாக இருப்பாங்கல்ல 25 நாள், அந்த சுத்தமான நாட்கள்லாம் முடியணும். அதுக்கடுத்து ஒரு மாதவிடாய் வரணும், அதுவும் முடிஞ்சு சுத்தமான நாள் ஆரம்பிக்கும்ல, அந்த நேரத்தில் தான் அடுத்த தலாக்கு விடுறாங்க விடணும். வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்தீங்கன்னா அப்படி விடணும். பொதுவாக தலாக்கு விடுறதா இருந்தால் ஒருத்தன் மாதவிடாய் நேரத்தில் விட்டான்னா அது நபி வழிக்கு மாற்றமானது, அது பாவம், அது குற்றம். உலகத்தில் தலாக்குன்னு அது நம்பரில் வந்து விட்டால் கூட அது என்னவாயிரும், நீ எப்படா மாதவிடாய் நேரத்தில் தலாக்கு விட்டு நல்லா கேட்பான். என்னுடைய சட்டத்தில் நீ விளையாடுறியா, நான் அதுக்கு ஒரு நேரத்தை போட்டிருக்கும் போது நேரம் இல்லாமல் எப்படி செஞ்ச அப்படின்லாம் எல்லாம் கேட்குவான். அதனால இந்த டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு யாருக்காவது அந்த கோபம் வந்து விட்டது என்று சொன்னால் உடனே என்ன செய்யக்கூடாது, அன்னைக்கே அது முடிவு எடுத்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த டைவர்ஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு வந்து விட்டார்களே, ஆனால் அதுக்கு 2 சாட்சி வைத்துக் கொள்ள வேண்டும். இவங்க அப்படி இதெல்லாம் சட்டம் யாருக்கா விளங்கி இருக்குதா? மாதவிடாய் நேரத்தில் தலாக்கு விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், தலாக்குன்னு சொல்லும் பொழுது நீனா தலாக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது. தலாக்குன்னு சொன்னால் 4 பேர் நடுவர் வைத்து எனக்கு மனைவிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் இன்னைக்கு நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்கறதுக்கு என்ன வேணும், 2 பேர் சாட்சியாக இருக்க வேண்டும். 2 சாட்சி இருக்கணும்னு சொன்னாலேயே என்ன அடங்கிறது, 2 பேரும் ஒரு சபையில் இருந்தால் தலாக்கு விட முடியும். அப்போ தான் சாட்சி சொல்ல முடியும். சபையில் இல்லாட்டி இப்படி சாட்சி சொல்கிறது, ஃபோனில் சொல்லும்போது 2 பேர் பக்கத்தில் வச்சுட்டான்னு வைங்க, ஃபோனில் ரிசீவ் பண்ணி முண்டாட்டின்னு இப்படி கண்டுபிடிப்பீங்க. வேற யாராவது இருக்கலாம்ல, 2 பேரும் இவன் ஃபோனில் பேசுனது தான் சாட்சியே தவிர அந்த பொண்டாட்டி இவன் தலாக்கு சொன்னாங்கிறதுக்கு சாட்சி ஆகுமா? மிமிக்கிற கூட பேசியிருக்கலாம். அல்லது இப்போ திருச்சியை பயன்படுத்தி கொண்டு ஃபோன்லேயே பார்த்து பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் கூட என்ன செய்யலாம், அங்கே பின்னாடி மிரட்டி ஒருத்தன் கத்தியை காட்டி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கூட என்ன செஞ்சிருக்கலாம். அங்கே உள்ள நமக்கு தெரியுமா? அப்போ இங்கே உள்ள இவன் இருக்கணும், அங்கே அவன் இருக்கணும், 2ஐயும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் சாட்சினா என்ன அர்த்தம், தலாக்கு விடுறவன் இவன் தானாங்கிறதையும் பார்க்கணும், அவளைத்தான் தலாக்கு விடுறானாங்கிறத என்ன செய்யணும், அவன் பார்க்கணும். இந்த 2க்கும் சாட்சியாக இருக்கணும். அதுபோக தலாக்கு விடுறதுக்கு இந்த மாதவிடாய் நேரத்தில் விடக்கூடாதுன்னு இருக்கிறது. ஏமா உனக்கு பீரியட் டைம்லாம் இல்லைன்னு கேட்கணும். அப்படி சொன்னாங்க நான் இப்போ கூட போடான்றேன், சாட்சியாக நான் மாட்டேன்றேன். சாட்சி கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? தப்புக்கு சாட்சியாக இருக்கக்கூடாதுல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு, மகனை கூட்டிகிட்டு வர்றாரு. என்னுடைய ஒரு சொத்தை என்னுடைய இந்த மகனை கொடுக்க போகிறேன், நீங்கள் சாட்சியாயிருங்க அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அலக்க வலதும் சிவாகு, இவரை தவிர வேற பிள்ளைகள் உனக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இருக்குது அப்படின்னு. அவங்களுக்குலாம் இதே மாதிரி கொடுத்தியான்னு கேட்குறாங்க. இல்லை, இவருக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, லா ஷத் அலா ஜூர், அநியாயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன், ரூல் படி இருந்தால் தான் சாட்சியாக இருப்பேன். எல்லாரையும் சமமானி நடத்தாமல் பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சமாக நடத்துகிற, உன்னுடைய சொத்துக்களில் ஒருத்தனுக்கு மட்டும் சொத்தை எழுதி கொடுத்து மற்ற பிள்ளைகளை சந்தியில் விட்டேன்னா அதுக்கு நான் சாட்சியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தலாக்குக்கு உங்களை சாட்சியாக கூப்பிட்டான்னா அவன் ரூல் படி நடக்கிறானா நீங்கள் பார்க்கணும். மாதவிடாய் நேரத்தில் தலாக்கு விடுறான்னா அது நீங்கள் நேரடியாக சாட்சியாக இருக்கிற அதெல்லாம் விசாரிக்கணும். இந்தம்மா அந்த தலாக்கு ஒரு இடம் மனைவிக்கு பீரியட் டைமான்னு கேட்கணும். ஆமாண்ட தலாக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன், எல்லாரும் மறுத்துருங்க. எங்கே போய் தலாக்கு விடுவான்? தலாக்குங்கிற இஷ்டத்துக்கு கூட விட்டா தானே, சாட்சிக்கு நம்ம ஒத்துக்கிட்டா தானே. சாட்சி சொல்றதுக்கு ஆள் வேணும்ல. வாஷஹிது தவை அதில் மின்கும் சூரத்து தலாக்குன்னு சூறா இருக்கிறது. அதில் 1வது 2வது வசனத்தை படிங்க. அதில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தலாக்கு விடுவதாக இருந்தால் என்ன செய்யணும், இந்த மாதிரி தூய்மையான காலத்தில் தான் தலாக்கு விட வேண்டும். அந்த தலாக்குக்கு 2 சாட்சிகள் என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 65:1 65:2 ஆகிய வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், தலாக்கு விடுறதா இருந்தால் 2 சாட்சிகளை வைத்துக்கொள். எதுக்கு இந்த சாட்சி தெரியுமா? சாட்சி இல்லாமல் கூட செஞ்சிடலாம். இந்த சாட்சி இருந்தால் அவங்களும் கொஞ்சம் அறிவுரை சொல்லுவாங்க. நல்லா யோசிக்கப்பா, நீ பாரு தலாக்கு சொல்லிடாதப்பா, நீ நல்லா யோசிக்கம்மா, இன்னும் கொஞ்சம் நெருங்கி பாருங்க, அவசரப்படுற, இதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லையா? இவனுக்கு ரூல்லாம் சொல்லி கொடுத்து இதை இவ்வளவும் வைத்து கொண்டு தான் டைவர்ஸ் பண்ணணும்னு இருக்குது. இப்போ என்ன நடக்குது, இன்ல லெட்டர் வந்துச்சுன்னு ஒரு பொம்பளை கொண்டு வர்றாங்க. பஞ்சாயத்தில் பார்த்தோம்னா என் புருஷன் இந்த மாதிரி கடிதம் போட்டார், தலாக்கு விட்டாண்டு. எப்படி அவர் தலாக்கு விட்டது கடிதமாகும்? இது அவன் தான் எழுதுனானா, அவனை எவனா கத்தி முனையில் மிரட்டி எழுத வச்சாங்களா, அல்ல எவனா எழுதிக்கிட்டு அவனை கையெழுத்து போட வச்சாங்களா? என்ன தெரியும்னா, தலாக்கு 2 பேரும் பக்கத்தில் இருக்கணுமா இல்லையா? இந்த ஒரு ரூல் கூட வழங்க மாட்டேங்குது.
அப்போ இந்த மாதிரி எல்லாம் தலாக் என்பதை பயன்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால தலாக்குங்கிறதுக்கு வந்து கடைசியாக எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த தலாக்களை நீ என்ன செய்யக்கூடாது, மாதவிடாய் நேரத்திலையும் தலாக் விடக்கூடாது, 2 சாட்சி இல்லாமலும் தலாக்குங்கிற சொல்லவே கூடாது. சாட்சியாக இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இவன் வந்து அநியாயம் செய்வானே, ஆனால் அதுக்கு எடுத்து காட்டணும், இந்த அநியாயத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லணும். அந்த அவன்கிட்ட நம்ம கேட்கணும், ஒரு விஷயத்துக்கு நம்ம சாட்சியாக கூப்பிட போறேன்னு சொன்னால், நான் திருட போகிறேன் எனக்கு சாட்சியாக வேண்டாம் ஒத்துக்குறோமா நம்ம? அதுக்கேண்ட என்னையும் சாட்சியாக்குற, நான் ஒரு ஆளை கொலை செய்ய போகிறேன்னு எனக்கு சாட்சியாக வந்து இரண்டா ஒத்துக்குறோமா? ஒத்துக்கிற மாட்டோம்ல. அப்போ நம்மளும் என்ன செய்யணும், ஒரு பெண்ணோட வாழ்ந்துவிட்டு 25 வருஷம் சந்தோஷமாக இருந்துவிட்டு அவன் மட்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொன்னான்னா அதுக்கு ரீசன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா சாட்சிக்கு நமக்குன்னு ஒரு ரைட் இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு பாவத்துக்கு ஒரு அநியாயத்துக்கு சாட்சியாக இருக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, அப்போ சாட்சியாக இருக்கிறவர்கள் கரெக்டாக இருந்துட்டோம்னு சொன்னால் இவன் இஷ்டத்துக்குலாம் ஒன்று பண்ணிட இயலாது. என்னடா அநியாயமாக இருக்குது இதுன்னு, நீ ஒரு காரணமும் இல்லை, நீ சொல்கிறதுக்கு ஏற்கத்தக்க ஒரு சம்பவமும் இல்லை, இதுக்கு வந்து என்னையும் சாட்சியாக்குறியா, நான் இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்க மாட்டேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. அவன் ஏற்றுக்கத்தக்க காரணத்தை சொன்னானே ஆனால் சாட்சி ஆயிருங்க. அந்த மாதிரி பொம்பளோட வாழ முடியாதுப்பா, நானாக இருந்தால் கூட அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிற அளவில் இருந்தால் நீ சாட்சி ஆயிரு. இவன் மாட்டுக்கு அர்த்தம் இல்லாமல் இன்னொரு பொம்பளையோட தொடர்பு வச்சுக்கிட்டு, அல்ல வேற ஏதாவது பணம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி, வேற ஏதோ வயசாகி போச்சு இவர் இளமையாக இருக்கிறவன் நினைத்துக்கொண்டு இப்படிலாம் காரணத்துக்காக வேண்டிலாம் டைவர்ஸ் பண்ணான்னா நம்ம விட முடியுமா? அதெல்லாம் அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடாது. எப்போ கல்யாணம் பண்ணுவதற்கு 2 சாட்சி வச்சு நீங்கள் பண்ணுகிறீர்களோ, வேணான்னு சொல்வதற்கு என்ன வைக்கணும், 2 சாட்சி இருக்க வேண்டும். அந்த சாட்சிகள் என்று சொன்னாலே A to Z அனைத்தும் தெரிய வேணும். அவங்க 2 பேருக்குள்ள மத்தியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தெரிஞ்சாதான் அது நியாயமா அநியாயமா, நம்ம இதுக்கு சாட்சியாக இருக்கலாமா வேணாமா என்பதெல்லாம் முடிவு செய்யலாம். இதெல்லாம் தலாக்கில் உள்ள ஒரு ஷர்த்தாக இருக்கிறது. இது இல்லாமல் தலாக்கு விவாகரத்துங்கிற அளவுக்கு வந்து விட்டோமே ஆனால் அதில் இன்னும் நிறைய அதில் உள்ள கூடுதலான கண்டிஷன்கள்லாம் இருக்கிறது. தலாக்குங்கிற லெவலுக்கு வரும் பொழுது இன்னும் என்னென்னலாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது அதெல்லாம் தெரிந்து கொண்டு, அதுக்கப்புறம் பெண்கள் அந்த மாதிரி வேணான்னு கணவனை வேணான்னு சொன்னால் அவங்க எப்படி அதை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் சட்டங்கள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து அடுத்த நாளில் பார்க்கணும்.